வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் தெய்வத்திரு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் அவர்கள் வாழ்ந்த 71 ஆண்டை குறிக்கும் வகையில் தலைமை கழகத்தில் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தேமுதிக மற்றும் மாயன் டாட்டூ பயிற்சி மையம் இணைந்து வருகின்ற ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை 10 மணி அளவில் 71 டாட்டூ மாணவர்களை கொண்டு 71 நிமிடத்தில் 71 கேப்டனின் தொண்டர்களுக்கு இலவசமாக கேப்டனின் டாட்டூ போடப்பட்டு கலாம் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்ய இருப்பதால் விருப்பப்படும் தொண்டர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த அறிவிப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி வருவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் இதுகுறித்து கேள்வி எழுப்பினால் அமைச்சர்கள் பொறுப்பற்ற வகையில் பதிலளித்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகியே கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக அலுவலகத்தில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை நடைபெற்றது. அதன் பின் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தை முழுமையாக எதிர்க்கிறோம் என தெரிவித்திருக்க வேண்டும். தவிர கூட்டத்திற்கு செல்லாமல் இருப்பது அடம் பிடிப்பது போல் உள்ளது. அதிமுக ஆட்சியில் 10 - 15% கொலைகள் நடந்தால் திமுக ஆட்சியில் 100% கொலைகள் நடக்கிறது என்றார். வன்னியர்கள் மீதான வன்மத்தால் தான் உள்இட ஒதுக்கீடு வழங்க திமுக மறுப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை பற்றி விவரங்கள் தமிழக அரசிடம் இல்லாத போது எந்த அடிப்படையில் வன்னியர் உள்ஒதுக்கீடு நிறைவேற்றப்படும் என கேள்வி எழுப்பியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தமிழக விருப்பப்பட்டாலும் பாமக அதனை ஏற்றுக்கொள்ளாது என்று அவர் அதிருப்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கள்ளுக்கடையை திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். கல் குடிப்பதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தெரிவித்த அவர், கல் இறக்க அனுமதிப்பதன் மூலம் ஆயிரக்கணக்கான பனை விவசாயிகள் பலனடைவார்கள் என்றார். தமிழகத்தில் கல் இறக்க அனுமதிக்க அண்ணாமலையும் வலியுறுத்தியுள்ளார். ஜாமீன் கிடைத்ததும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி. முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு இந்த மாதம் சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாகவும் அதற்கு முன்னதாக அமைச்சரவையை மாற்ற திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைதானதால் அமைச்சர் பதவியை இழந்த செந்தில் பாலாஜிக்கு விரைவில் ஜாமீன் கிடைக்கக்கூடும் என திமுக எதிர்பார்க்கிறது. அப்படி கிடைத்தால் வெளியே வந்ததும் மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கக்கூடும் என கூறப்படுகிறது. SC பிரிவிலும் கிரீமி லேயர் தேவை. உச்சநீதிமன்றம் OBCயில் இருப்பது போல பட்டியலினத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் உள்ள ஒதுக்கீடு வழங்கலாம் என்று இன்று உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்தது. அப்போது SC பிரிவிலும் கிரீமி லேயர் வரையறை வேண்டும். முதல் தலைமுறையினர் இடஒதுக்கீட்டின் மூலம் உயர்ந்த இடத்திற்கு வந்துவிட்டால் 2ஆம் தலைமுறையினருக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று 4 நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குற்றவியல் சட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்க வேண்டும் என காஞ்சிபுரத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இன்று வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றவியல் சட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைப்பது குறித்து 4 வாரங்களுக்குள் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த 3 சட்டங்களுக்கும் இந்தியில் பெயர் சூட்டப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்தில் சிக்கிய கோல்ஃப் வீராங்கனை தீக்ஷா. ஒலிம்பிக்கில் பங்கேற்க பாரிஸ் சென்றுள்ள இந்திய வீராங்கனை தீக்ஷா தாகர் விபத்தில் சிக்கினார். ஜூலை 30 நிகழ்ந்த விபத்தில் தீக்ஷா, அவரது தந்தை உயிர் தப்பிய நிலையில் தாயார், சகோதரர் ஆகியோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோல்ஃப் வீராங்கனையான அவர் ஆகஸ்ட் 7 நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளார். டீஃப்லிம்பிக் வழக்கமாக ஒலிம்பிக் பங்கேற்ற ஒரே காது கேளாத கோல்ஃப் வீரர் தீக்ஷா. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சென்னையிலிருந்து நாகர்கோயில், சென்னையிலிருந்து திருச்சி இடையே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எழும்பூரிலிருந்து நாகர்கோயிலுக்கு நாளை இரவு 10:45க்கும், தாம்பரத்திலிருந்து திருச்சிக்கு நாளை இரவு 11 மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். நாளை முதல் 2 நாட்களுக்கு வார விடுமுறை என்பதால் நெரிசலை தவிர்ப்பதற்காக முன்பதிவில்லா பெட்டிகளை கொண்ட சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வயநாடு சம்பவம் குறித்து நடிகர் சிம்பு உருக்கம். வயநாடு நிலச்சரிவில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் சிலம்பரசன் உருக்கமாக இரங்கல் தெரிவித்துள்ளார். அவருடைய எக்ஸ் பக்கத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட பேரழிவு குறித்து கேள்விப்பட்டு மனம் உடைந்தது. அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள்.
நினைத்து பார்க்க முடியாத சோகம் இது. என் பிரார்த்தனைகள் உங்களுடன் என்று பதிவிட்டுள்ளார். பணத்திற்காக எதையும் பேசுவதா? யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க எதை வேண்டுமானாலும் பேசலாமா என யூடியூபர் சாட்டை துரைமுருகனுக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். பட்டியலின மக்களுக்கு எதிராக பேசியதாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி பொதுவெளியிலும் சமூக வலைதளங்களிலும் அவதூறாக பேச மாட்டேன் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். தமிழ்நாட்டின் நீண்டகால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. அருந்ததியர் உள் ஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நீண்டகால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், கேரள நிலச்சரிவுக்கு ரூபாய் 10 லட்சம் தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியுள்ளது. மக்களின் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்கும் நடவடிக்கையில் அரசியல் செய்யக்கூடாது என்று தெரிவித்தார். ஸ்வப்னில் குசேலாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஆண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குசேலா வெண்கலப் பதக்கம் வென்றார். அவருக்கு பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் வரலாற்றில் 50 மீட்டர் துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை அவர் படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு எதுவும் தெரியாது, நீதிமன்றத்தில் சாட்சி சொன்ன நடிகர் விஷால். வெற்று காகிதத்தில் தன்னிடம் கையெழுத்து பெற்றதாக உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஷால் சாட்சியம் அளித்துள்ளார். லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் அவர் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்துள்ளார். அப்போது நீங்கள் போட்ட கையெழுத்தை எப்படி மறுக்க முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு லைகா நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என அவர் பதிலளித்தார். ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்திற்கு. ஜூலை மாதத்துக்கான துவரம் பருப்பு, பாமாயிலை ஆகஸ்ட் மாதமும் பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜூலை மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் முழுமையாக விநியோகம் செய்ய முடியவில்லை. இதனால் பல குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு குடும்ப அட்டைதாரர்கள் இம்மாத கடைசி வரை பருப்பு, பாமாயிலை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்திய வீரர் லக்ஷயா சென் வெற்றி. பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீரர்கள் லக்ஷயா சென் மற்றும் பிரணாய் ஆகியோர் மோதினர். முதல் செட்டை 21-12 என்ற கணக்கில் கைப்பற்றிய அவர் அடுத்த செட்டிலும் சிறப்பாக விளையாடி 21-6 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் 2-0 என்ற நேர் செட் கணக்கில் எளிதாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். நடிகர் பிரசாந்துக்கு ரூபாய் 1000 அபராதம். ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டியதாக நடிகர் பிரசாந்துக்கு ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தனியார் யூடியூப் சேனலின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் அதன் ஒரு பகுதியாக இருசக்கர வாகனத்தில் சென்றவாறு பேட்டியளித்தார். அப்போது அவர் ஹெல்மெட் அணியாததால் போக்குவரத்து போலீசார் அவருக்கும் அவரது பின்னால் அமர்ந்து சென்ற தொகுப்பாளருக்கும் தலா 1000 அபராதம் விதித்தனர். ரூபாய் 25 லட்சம் நிதியுதவி வழங்கிய நடிகர் பகத் பாசில். வயநாட்டில் நிகழ்ந்த நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், நிதிகளை நடிகர்கள் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் கேரள முதல்வரின் நிவாரண நிதிக்கு நடிகர் பகத் பாசில், நஸ்ரியா தம்பதியினர் ரூபாய் 25 லட்சம் நிதி வழங்கியுள்ளனர். பொதுமக்களும் தங்களால் முடிந்த நிதியை அக்கவுண்ட் நம்பர் 67 31 99 48 232 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிட்டி பிரான்ச் திருவனந்தபுரம் IFSC SBI எண் 00 70 028 வழங்கலாம்.